தலைக்கெல்லாம் டைம் தெரியுற மாதிரியே இருக்குதுங்க. வெங்காயம் 50 கிலோ வாங்கினுங்க. பாதி உரிச்சிட்டுங்க. பாதி உரித்து பாதி வடகம் போட்டு ஊறுகாய் போட்டிருக்கிறேன். இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரில, கெஸ் பண்ண முடியல. ஒரு 20 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். 20-25 கிலோ பக்கம் இருக்குமா, 30 கிலோ இருக்குமா, 30 கிலோ இருக்குங்க. 30 கிலோவுக்கு தான் இருக்கும். வெங்காயம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தான் இல்லை, அந்த அக்காவுங்க இன்றைக்கி வரல, நாளைக்கு முடிச்சிருவேன். உரிச்சு நாளைக்கு வந்தாங்க, 2 பேருமே வரன்னுக்குறாங்க. நாளைக்கு வந்தால் உரிச்சு முடிச்சிருவேன். நான் இப்போ ஒரு 2 கிலோ வெங்காயம் தான் உரிச்சிருக்கிறேன். ஒரு 2 கிலோ உரிச்சிட்டு ஸ்டவ் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் இருக்குது தைக்கிறது. சரி, இன்றைக்கி நம்ம நாள் முடிஞ்சதை உரிச்சிட்டு கொஞ்சம் வெளியில் போனோம், கடைக்கு போனோம். அதனால் ஊறுகாய் போட்டு வைக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் பாட்டிலுங்கெல்லாம் வாங்கினோம். அதனால் டிமார்ட் போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ அன்றைக்கி போயிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து, அது குவாலிட்டி ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி பார்த்துட்டு சும்மா கொஞ்சோண்டு மட்டும் வாங்கிட்டு, 1 டஜன் 2 டஜன் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். டிமார்ட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் ஃப்ரெண்டுக்கொசரம். பூண்டு உள்ளே இருக்குது பை. அது வெங்காயம் வாங்கிட்டு வந்து பை 5 கிலோ அப்படியே ஒரு பை மாதிரி வாங்கிட்டு வந்து. இது வேலை இருக்கிறதுனால நம்மளால் பாருங்கள் வீடியோ எடுக்க முடியல. கலர் சிறுத்தில் கருவேப்பிலை பொடி மக்களை ஃபுல்லாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீடியோ நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு. நம்ம மாங்காய் வத்தல் போட்டிருக்கிறோம்ப, அது இன்றைக்கெல்லாம் காய் போட்டு வந்திருக்கிறேன். வத்தல் காய் போட்டிருக்கிறேன், வடகம் காய் போட்டிருக்கிறேன். பூண்டு பொடி பண்ணுறதுக்கு பூண்டு ஒரு 3 கிலோ பூண்டு ஆகும். அது காய் போட்டு வந்திருக்கிறேன், பூண்டு பொடி பண்ணி வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குங்க. பூண்டு சூப்பராக இருக்குதுங்க. பூண்டு உரிச்சிட்டேன். நான் மல்லிக்கு வாங்கிட்டு வந்தெல்லாம் ஃபைல் அப்படியே இருக்குங்க. இந்த பாருங்க, அது ஒரு பூண்டு ஆகட்டும் ஒன்று கூட இது இல்லைங்க, டேமேஜ் இல்லைங்க. அப்படியே மணி மாதிரி இருக்குது. நான் அந்த தம்பி கேட்டபடி, புதுசாக செய்கிறீங்களாங்க்கா அப்படின்னு. அம்மாக்கண்ணே, புதுசாக செய்கிறனா பழசாக செய்கிறனா, ஆனால் எனக்கு நல்லா இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும். எதுவும் உடஞ்சி இந்த காஞ்சி போன மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. காசு முன்ன பின்னானாலே எனக்கு நல்லதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த தம்பி கரெக்டாக கடவுள் மாதிரி நல்ல வெங்காயத்தை கொடுத்தாங்க. வாங்கிட்டு ஒரு 4 நாள் ஆகுதுங்களா பாருங்க. அப்படியே கொஞ்சோண்டு ஈரம் இல்லைது. என்ன செய்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா இப்போ நம்ம வெங்காயம் வாங்கும்போது அதே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. இது அப்படியே இருக்குது. ஒரு வெங்காயம் கூட டேமேஜே இல்லைங்க, ஈரமாக இல்லைங்க. ஆனால் இந்த வெங்காயம் கொண்டு போடுறவங்க வெயிட் வர்றதுக்கோசரம் தண்ணி தெளிச்சிடுறாங்களாம். அன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஒருத்தர் சொன்னாங்க, தண்ணி தெளிச்சிருவாங்க வெங்காயத்துக்கு ஈரமாக அந்த நம்ம வெயிட் போடும்போது. ஆமாம், நான் வாங்குவேன் ஒருத்தர்கிட்ட, நம்ம கடையானே கொண்டு போடுவாங்க. அவர்கிட்ட வாங்கும்போது ஈரமாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் கொண்டு போய் போட்டுச்சோன்னா நல்லா வெளியிலே போடுவேன், அது இதில் போட்டுருவேன், கீழே காஞ்சிடும். ஆனால் சின்ன சின்ன வெங்காயமெல்லாம் இருக்கிறது பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கெட்டு போயிடும், அழுகி போயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிறத ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இது சென்ட்ரிலே அழுகி போயிடும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது கல் மாதிரி இருக்குது. எல்லாம் வர்றவங்கெல்லாம் நம்ம கடைக்கு வர்றவங்க வெங்காயத்து மேலே தான் அவங்களுக்கு கண். திரும்பி பார்த்துட்டு, காட்டு வெங்காயமா
இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நானும் விலை கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடகம் போடுறதுக்கு வாங்கிட்டு வந்துக்கிறேன். உரிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. கரெக்டாக இந்த டைமில் வீட்டில் வாங்கிடுங்க நம்ம உரிச்சிடலான்னும் போது கண்டிப்பாக அவங்க லீவ் போட்டாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களே.